வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துடுவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன். இங்கே கூடியிருக்கிறவங்களும் நேரலையில இந்த விழாவை பார்க்கக்கூடியவங்களும் கவனமா கேளுங்க. தமிழ் நிலப்பரப்புல இருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்புல இருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் நேத்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு முக்கிய அறிவிப்பு நாளைக்கு நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு ட்வீட் பாத்தீங்கன்னா போட்டிருந்தாப்ல. சாரி, ட்விட்டர் கிடையாது, எக்ஸ். ஓகேவா, இப்ப பேரை மாத்திட்டாங்க. இப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாரு. சரி, என்ன நாளைக்கு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது சிஎமோட ட்விட்டருக்கு அந்த ட்வீட்டுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பல விதமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னதான் சொல்ல போறாரு அப்படி இப்படின்னு. பார்த்தா இப்ப இந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்லியிருக்காரு. முக்கிய அறிவிப்புல என்னதான் சொல்லியிருக்காரு சிஎம் பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்ல முயற்சி பண்றேன். ஓகேவா, இந்த உலகத்திலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தமிழ் அப்படின்னு நம்ம பல பேருக்கு நம்ம சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் உலக நாடுகளே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இல்ல நீங்க ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது, நீங்க ஓல்டஸ்ட் இந்த நாகரிகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு பல பேர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க விதமா பாத்தீங்கன்னா கீழடியில 2015 ஆராய்ச்சி நடத்தப்பட்டதுல நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் பல வருஷம் பழமையானதுன்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணும் போதுதான் தெரியுது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ஒரு பழமையான ஒரு நாகரிகம்னா இந்த சிந்து சிவிலைசேஷன், சிந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க. இந்த சிந்து நாகரிகத்தோட அது அன்னைக்கு இந்த கீழடி நாகரிகங்கள் பாத்தீங்கன்னா ஒத்து போச்சு. அப்பயே பாத்தீங்கன்னா சொன்னாங்க, தமிழ்நாடு சிந்து நாகரிகத்தோட பாத்தீங்கன்னா கம்பேர் ஆகுது, ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்பயே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம சிந்து சமவெளிக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழர்களும் வாழ்ந்திருக்காங்க. அப்பயே பாத்தீங்கன்னா அப்போ ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுங்க, முற்றுப்புள்ளியா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்போ உலக நாடுகளே பாத்தீங்கன்னா அப்போ நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. சரி, உங்களோட லாங்குவேஜ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்தியாவில ஓல்டஸ்ட் லாங்குவேஜா பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுச்சு. ஹிந்தி நம்மளோட மதர் லாங்குவேஜா இருந்தாலும் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தான். இந்த விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணுங்க. அதாவது மனிதர்களோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையா பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த செம்பு கற்காலம், அதுக்கடுத்து இரும்பு கற்காலம். பழைய கற்காலம்னா நம்ம காட்டுவாசி மாதிரியே தெரிஞ்சோம், கல்லை விட்டு எரிஞ்சு நிறைய வேட்டையாடணும், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கடுத்து புதிய கற்காலம் அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆனோம். அதுக்கடுத்து இந்த செம்பு கற்காலன்றது பாத்தீங்கன்னா இந்த செம்புக்களை பயன்படுத்தி நிறைய பொருட்களை செஞ்சு அது மூலியமா வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தோம். நிறைய அப்புறம் செம்பை பயன்படுத்தி நிறைய பாத்திரங்கள் செஞ்சு சமைச்செல்லாம் சாப்பிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஆனா செம்பு பாத்தீங்கன்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உடைஞ்சு போயிடும். செம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காது, பலவீனமானது, உடஞ்சிடும் ஈஸியா. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கண்டுபிடிச்சதுதான் இரும்பு. அதுக்கடுத்துதான் இரும்பு கற்காலம். இரும்பை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அது மூலியமா பாத்திரங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம மனித குலமே பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு மனிதன்ற ஒரு பேரே வாங்குச்சு. அப்பதான் ஒரு மிருகத்துல இருந்து நம்ம மனுஷனா பாத்தீங்கன்னா மாறினதே இந்த இரும்பு கற்காலம் தான். மனிதன் கண்டுபிடிச்சதுல சிறந்த கண்டுபிடிப்புன்றது இரும்பு தான். நம்மளோட சிஎம் ஸ்டாலின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே தமிழர்கள் தான் இரும்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்ம 5300 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம இரும்பை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அதாவது நம்ம கீழடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பொருட்களுங்க. நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு கிடைச்சிச்சு நிறைய தகவல். 6000 பொருட்கள் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு, பழமையான பொருட்கள். அதுல பாத்தீங்கன்னா அப்பவே நம்ம சாக்கடைலாம் பயன்படுத்தியிருக்கோம். அந்த காலத்திலேயே சாக்கடை பயன்படுத்தியிருக்கோம். இப்போட நிறைய ஏரியால சாக்கடையை பார்க்க முடியல, ஆனா அப்போ வாழ்ந்த மக்கள் சாக்கடை பயன்படுத்தியிருக்காங்க. சாக்கடை பயன்படுத்தியிருக்கோம். நிறைய நகைகள், தங்கங்கள் இப்படி சொல்லிட்டு நிறைய எடுத்திருக்காங்க. அப்ப இரும்புகளால செய்யப்பட்ட பொருட்களையும் கீழடியில எடுத்திருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மயிலாடும் பாறை சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துலயும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணதுல நிறைய பொருட்கள் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த கீழடி, மயிலாடும் பாறை இப்படி நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த இரும்பு பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம அமெரிக்கால புளோரிடான்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்கு. நம்ம எப்படி ஸ்டேட்னு சொல்றோமோ அவங்க மாகாணம்வாங்க. அங்க பாத்தீங்கன்னா
இந்த பொருட்களை தான் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அங்கே. அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில லக்னோலையும் அகமதாபாத்லயும் ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் வந்து இருக்கு. இங்கேயும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உலக தரமான ஆராய்ச்சி மையம் வந்து சொல்லப்படுது. இங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு, அதாவது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இது வந்து கிட்டத்தட்ட வந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினது, ரொம்பவே பழமையானது அப்படின்னு வந்து அவங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சர்டிபிகேட்டே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டேட்டிங். நீங்களோட கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி பேர் வந்து கார்பன் டேட்டிங். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து தமிழ்நாட்டுல இரும்பு காலத்தை வந்து நம்ம இரும்புகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. அந்த டயத்துல நம்ம இந்தியாவில பழமையான நாகரிகம், ரொம்ப நல்ல நாகரிகம் அப்படி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த சிந்து நாகரிகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சிந்து நாகரிகத்துல அந்த டயத்துல வெறும் செம்புகளை வச்சுதான் வந்து பொருட்கள் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நம்ம ஒரு படி அட்வான்ஸா போய் அவங்க அந்த செம்பை பயன்படுத்துற காலகட்டத்துல நம்ம இரும்பு பயன்படுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கோம் அந்த காலத்துல.